நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். ரூபாய் 1.48 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு முனைவர் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண கொடிகளை கொண்ட பலூன்களை வானில் பறக்கவிட்டார். அதைத் தொடர்ந்து திறந்தவெளி ஜீப் வாகனத்தில் சென்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட பின்னர் மாவட்டத்தில் சிறந்து விளங்கிய 27 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்கள் வழங்கினார். முன்னதாக நாட்டில் முதன்முறையாக ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்ட மகாத்மா காந்தி சிலைக்கு பூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு பல்வேறு அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தொழில் வணிகத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலை துறை உள்ளிட்ட துறைகள் மூலம் 28 பயனாளிகளுக்கு 1,48,84,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். பிறகு பள்ளி மாணவ மாணவிகளின் நாட்டுப்புற கலைகள் மற்றும் தேசபக்தி பாடல்களுடன் நடனமாடியபடி குடியரசு தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். காவல் கண்காணிப்பாளர்களின் தலைமையில் ஊர்காவல் படைப்பிரிவு இவர்களோடு பள்ளி கல்லூரி மாணவர்களின் தேசிய மாணவர் படையினர் அணிவகுத்து நிற்கிறார்கள். நம் காவல்துறையினர் காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு உயர்தல் மாவட்ட ஆட்சியர் இருக்கும் என்பதனையும் எங்கள் தலைமுறை காவல்துறையை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் சென்று நாட்டிற்காக எப்பொழுதும் பணியாற்ற தயாராக உள்ளோம் என்பதற்கு இது சான்றாகும் என்பதனை இங்கே தெரிவிக்கும் சதீஷ்குமார் அவர்கள் உதவி ஆய்வாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் 2வது படைப்பிரிவையும் சதீஷ்குமார் அவர்கள் காவல்துறையில் அலங்கார அணிவகுப்பினை தலைமை தாங்கி வருகிறார். உதவி ஆய்வாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் 2வது படைப்பிரிவையும் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ஜே கண்ணன் அவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். கவிதா அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் வழங்குகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், திருமதி எஸ் மாலதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் வழங்குகிறார்கள். தொடர்ந்து பெண் தலைமை காவலர் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க, நிறைய நேரம் நிக்க வைக்காதீங்க. ஓகேங்க மேடம்.